ஹாய் ஹலோ வணக்கம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன போகிறோம் பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அதில் வந்து ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, ஹெட்லைட்டுக்கு வந்து லைன் போகலை அப்படின்னு சொல்லி. இது வந்து ஒரு சின்ன விஷயம்தான். என்னடா இவன் இதுக்கெல்லாம் வீடியோ போடணும்னு பார்க்காதீங்க, சும்மா தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோம், அவ்வளோதான். இப்போது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஹெட்லைட் வந்து பொதுவாகவே தெரியும் எல்லாருக்குமே. பேட்டரியிலேருந்து மட்டும் இல்லை, இன்ஜின்லேருந்தும் கனெக்ஷன் போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நீங்கள் இன்ஜின்லேருந்து போகிற கனெக்ஷன்லாம் கரெக்டாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இந்த வண்டியிலேருந்து கரெக்டாக தான் இருக்குது. பொதுவாகவே எல்லாமே வெளியே கொடுத்துருப்பானுங்க, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த வண்டியிலும் கரெக்டாக தான் இருக்குது. இப்போது அந்த சைடு போய் பார்க்கலாம். இப்போ பேட்டரியில் என்ன பிரச்சனையாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு வோல்டேஜ்லாம் கரெக்டாக வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. லைன்லாம் கரெக்டாக போகுதுன்னு பார்த்துக்கோங்க. இப்போ இன்ஜின்லேருந்து வர லைன் பார்த்தீங்கன்னா அது இதுதான். இந்த லைனில் ஏதாவது ப்ராப்ளம் எதாவது இருந்துச்சுன்னா கட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்புறம் சில பேர் மழையிலலாம் வண்டி விடுவாங்க. அந்த டைமில் வந்து இது வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி நல்லா ஊதிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு திரும்ப போட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரியாயிடும். அப்புறம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆனால் ரெக்டிஃபைக்கு போகிற லைன்லாம் கரெக்டாக இருக்க பார்த்துக்கோங்க. சப்போஸ் லைன்லாம் கரெக்டாக இருந்தால் உங்களுக்கு ஹெட்லைட்லாம் இல்லை அப்படின்னு சொன்னால் இதை வந்து சேஞ்ச் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா ஜாயின் கரெக்டாக இருக்க பார்த்துக்கோங்க, ஃபஸ்ட்டாக தான் முக்கியம். அப்படிலாம் சேஞ்ச் பண்ணி பாருங்கள். அப்புறம் என்னென்னா பேட்ரி மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வோல்டேஜ் செக் பண்ணி பாருங்கள். கரெக்டாக இருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. சப்போஸ் கம்மியாக இருந்ததுன்னா பேட்ரி வந்து சார்ஜ் பண்ணிவிட்டு அப்புறம் போட்டு பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் ஆகும். அப்புறம் என்னென்னா இந்த ஃபியூஸ் போயிருக்கான்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் தெரியும். ஃபியூஸ் லைன்லாம் கரெக்டாக தான் இருக்குது. ஃபியூஸ் சப்போஸ் போயிருந்தால் அதை எடுத்து ரிமூவ் பண்ணி ஸ்ட்ரெயிட் கனெக்ஷன் கொடுத்து ஜாயின் பண்ணிடுவோம், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இங்கே கரெக்டாக டூம்லலாம் கரெக்டாக லைன் வருதா பார்த்துக்கோங்க. இங்கே எப்பவுமே கரெக்டாக தான் இருக்கும். மோஸ்ட்லி நீங்கள் இங்கே எதுவும் ப்ராப்ளமாக இருக்க வாய்ப்பே இல்லை. சப்போஸ் இருந்ததுன்னா நீங்கள் ரைட் ரிமூவ் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட் கனெக்ஷன் தான், வேறு எந்த விதமான எதுவும் பிரச்சனை இல்லை. ரெக்டிஃபையர் தான் நீங்கள் சப்போஸ் எதனா ப்ராப்ளம் வந்துன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக லைட் எரியும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சஞ்சய் ஸ்கூல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.